ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடே. எதற்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உன்னத தேவனே உருக்கம் நிறைந்தவர். உன்னத தேவனே உருக்கம் நிறைந்தவர். நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா
பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:6 பின்பக்கத்தில் 273ஆம் பக்கம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு உருமுளத்தை கூட்ட முடியும். எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் பாருங்கள், நம்ம எல்லாம் மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டோம். ஐயோ என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இப்போமே ரொம்ப கவலை வந்துடும். என்ன செய்ய போகிறோம், காலேஜுக்கு போக முன்னாலே எந்த காலேஜுக்கு போக போகிறோம், எங்கே படிக்க போகிறோம், இந்த மார்க்கை வச்சு நல்ல காலேஜ் கிடைக்குமா. பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கும். பெற்றோருக்கு அவர்களை படிக்க வைக்க நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குமா, இப்படி ஒரு பயம். சேர்த்தாலும் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வெளியே வருவார்களா, இப்படி ஒரு பயம், இப்படி ஒரு கவலை இருக்கும். மற்றவர்களுக்கு என்ன கவலை இருக்கும், நம்முடைய வாழ்க்கை குறித்து கவலை இருக்கும். சரி, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, இனிமேல் என்ன கவலை இருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஐயோ கையெல்லாம் வலிக்கி, காலெல்லாம் வலிக்கி, இப்போமே இப்படி வலிச்சிச்சுன்னா இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, ஐயோ இன்னும் 70 வயசு 80 வயசில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு இப்போமே நம்ம என்ன செய்வாங்க, கவலைப்படுவாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கல, இந்த சேர்த்து வச்ச பணமெல்லாம் என் பிள்ளைக்கு போதுமானதாக இருக்குமா. கவலைக்கான காரணமே இல்லாமல் நிறைய நேரம் நம்ம கவலைப்படுகிறத பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நம்ம கவலை வரும்போதெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எந்த கவலைப்பட்டாலும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம சுய பலத்தினாலே ஒன்றையும் நாம் சாதிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கவலையை போக்குவதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வாசிங்க அடுத்தது என்ன சொல்லுங்க, எல்லாவற்றையும் குறித்து. எல்லாம் உங்கள் மனசில் நினைக்கிறது, நம்முடைய மனசில் நினைக்கிறது, நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்கள், மனசில் நினைக்கிறதா இருக்கலாம், அல்லது என்ன நம்ம விரும்புகிறோமோ அதாக இருக்கலாம், எண்ணமாக இருக்கலாம், அல்லது இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தீர்மானமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யார்ட்டையும் போய் நீங்கள் வேலை இல்லாமல் வேறு யார்ட்டையா போய் சொல்லிடாதீங்க. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி பாருங்கள், தங்கள் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் யார்கிட்டையாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள பற்றி நிறைய வதந்திகள் வெளியில் வந்துடும். அதனால தான் இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றையும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு அவங்க தற்கொலைக்கு நேராகி போயிடுறாங்க. இல்லைன்னா வேறு விதமான விபரீத எண்ணத்தை விபரீதமான முடிவை எடுத்து விடுறாங்க. இல்லை யாருமே இந்த உலகத்தில் என்னை நேசிக்கலை, ஏதோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு அவனோடு கூட காதல் வயப்பட்டுறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். இதே போல் நம்ம யாருக்கிட்டையாவது சொன்னோன்னா நம்ம விஷயங்கள் எல்லாம் வெளியில் கண்ணு காது மூக்கு வச்சு அது வேறு மாதிரி போயிடும். நம்ம கவலையோடு தான் சொல்லியிருப்போம், ஒரு ஆறுதலுக்காக சொல்லியிருப்போம், எதையாவது நமக்கு ஒரு ஐடியா கொடுக்க மாட்டாங்களான்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அதெல்லாம் சொல்லி தூற்றி திரிந்து விடுவார்கள். அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் குறித்து கவலைப்படாதீங்க, கவலையெல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடுங்க, நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கவலைப்பட்டுட்டு அதில் சும்மா இருக்காதீங்க, அதை தேவனுக்கு ஒன்றையா தெரியப்படுத்துங்க. எப்படியெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்கே 3 காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார். முதலில் அவர் விண்ணப்பத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு தெரியப்படுத்துங்கள். முதல்ல என்ன சொல்லியிருக்கு, விண்ணப்பம் தானே முதல்ல என்னது,
உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். சரி, அப்போ இந்த விண்ணப்பத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஜெபமும் இருக்குது, வேண்டுதலும் இருக்குது. உங்கள் விண்ணப்பங்களை, அப்போ நம்ம கையில் ஒரு விண்ணப்பம். இன்றைக்கி விண்ணப்பம் என்றால் என்ன? எல்லாம் விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல் எல்லாம் நமக்கு ஒன்று போல தெரியும். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தோடும் வேண்டுதலோடும் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முதல்ல விண்ணப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவம் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னது? அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளை பண்ண போகிறோம், வேலைக்கு அப்ளை பண்ணுறது, அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறது, டெத் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறது. இப்படி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் தனித்தனியாக இருக்கும், தனித்தனியான அப்ளிகேஷன். இதே போல தான் விண்ணப்பம். நம்ம எதுக்காக விண்ணப்பம்? என்ன ஒரு காரியமோ அந்த காரியத்துக்கு மாத்திரம் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அந்த விண்ணப்பம், இன்னைக்கு நமக்கு என்ன வேணும் அதுதான் விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தை என்ன செய்வாங்க? நிரப்பணும். நிரப்பிட்டு அதில் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க, ரெக்குயர்மெண்ட் கேட்டிருப்பாங்க. என்னென்ன, எந்த தேதிக்கு வேணும், என்னத்துக்கு வேணும், எல்லாம் நம்ம எல்லாம் எழுதிட்டு கடைசியில் ஒன்று செய்வோம், அதுதான் கையொப்பம். நம்முடைய கையொப்பத்தை, சொந்த கையொப்பத்தை அதிலே போடுவோம். அப்படின்னா இந்த விண்ணப்பதாரர் யாரோ அவருக்கு இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. விண்ணப்பதாரர் வேற ஒருவரோ அவருக்கு கொடுக்கப்படும். யார் விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பதில் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரும் அப்படித்தான் சொல்லுகிறார். உங்கள் விண்ணப்பங்களை நீ அப்ளிகேஷன் போடு. ஆண்டவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, உங்கள் விண்ணப்பத்தை சொல்லுங்கள். அந்த விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பாக இருக்கணும். அது ஒரு தனியான ஒரு காரியத்திற்காக இருக்க வேண்டும். அதனால் நம்முடைய காரியத்தை முதல்ல, நம்முடைய லக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியம் நமக்கு வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஜெபத்தில் போய் உட்கார்ந்துட்டு என்ன ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு அடுத்தது அங்கே சொல்லி இங்கே சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அநேக வார்த்தைகளினாலே நீங்கள் அலப்பாதேயுங்கள். உங்களுக்கு வேண்டுவது என்னது என்று நீங்கள் சொல்லும் முன்னே ஆண்டவருக்கு தெரியுமாம். ஆனாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? அப்ளிகேஷன் போடணும். நீ ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. அதை எப்படி தெரியப்படுத்தணும்? ஸ்தோத்திரத்தோடு கூட நீ தெரியப்படுத்த போகிறீங்க. அந்த விண்ணப்பத்தை நீ ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம முதல்ல ஒரு விண்ணப்பம் பண்ண போகிறோம், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்ப போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நிரப்பணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில நேரம் நம்மளே எழுத வேண்டியிருக்கும், சில நேரம் அந்த ப்ரொஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதில் அந்த படிவத்தில் நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை, தகவல்களை நாம் போட்டு நம்ம கையொப்பமிட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம விண்ணப்பம் செய்யணும். இப்படி விண்ணப்பம் செய்தால் என்ன நடக்கும் பாருங்கள். இது ஒரு விண்ணப்பத்தை ஒருவன் கேட்டிருக்கான் பாருங்க. ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 17:20 பாருங்க. இந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அவனோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்படுகிறான். ஆகவே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு மாதிரி வரப்போகிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ இவனுக்குள்ள ஒரு கவலை, ஐயோ ஆகாரை தன் மனைவி எனக்காக மனைவியாக கொடுத்தாலே, அவன் மூலமாய் இஸ்மவேல் பிறந்தான். அவன் 13 வயசு ஆயிடுச்சு, இந்த பையன் இப்போ தான் பிறந்திருக்கான். இப்போ ஆண்டவர் பிறந்த பையனை கொடுத்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மூத்த பையன் ஒரு வேலைக்காரியினுடைய மகன் தான், ஆனால் அவன் என்னுடைய கற்ப பிறப்பு. முதல்ல பிறந்த குழந்தை அவனுக்கு இவ்வளவு நாள் இல்லாமல் 80 வயசுக்கு மேலே ஒரு பிறந்த குழந்தைய அவன் எவ்வளவு சிநேகிப்பான் பாருங்க. ஒருவேளை இந்த மனைவிக்கு புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட இவன் மனது அந்த இஸ்மவேலுக்காக துடித்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனசுக்குள்ள யாருக்காக நீ செய்து கொண்டிருக்கிற? கரெக்டாக அந்த இஸ்மவேலுக்காக செய்த விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன், அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நம்முடைய விண்ணப்பத்தை, அந்த அப்ளிகேஷனை அவர் கேட்கிற தேவன். இன்னும் ஒருத்தனும் கூட அப்ளிகேஷன் போட்டிருக்கான் பாருங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20:5.
எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டு வருகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த நோயினால் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் சாக போகிற நேரம் வருகிறது. அப்பொழுது ஏசாயா என்ற தீர்க்கதரிசியை ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்புகிறாரு. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எசேக்கியா ராஜாவே, உன்னுடைய வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீ ஒழுங்குபடுத்திக்கொள், நீ சாக போகிறாய் என்று சொல்லிவிட்டு அவன் முத்தத்தை அப்படி கடந்து போவான். இப்போ என்ன செய்வான் தெரியுமா? இந்த எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி அவன் அழ ஆரம்பித்தான். அழுது அவன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை பண்ணினான். என்ன விண்ணப்பம்? எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே ஒரு குறிப்பு, ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு குறிக்கோள், அதை நோக்கி அவன் பயணிக்கிறான். பாருங்க, அப்படி அவன் செய்து அவன் அழுது கொண்டு இருக்கிற பொழுது முற்றத்தை கடந்து சென்ற அந்த ஏசாயாவுக்கு திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஏசாயாவே, போய் மீண்டும் அந்த எசேக்கியா ராஜாவிடத்திலே சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய நாட்களோடு கூட நான் 15 வருடங்களை கூட்டுவேன் என்று சொன்னார். பாருங்கள், இவன் திரும்பி வந்து அந்த ஏசாயாவை பார்த்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொன்ன உடனே அவன் நன்றாய் சுகமானான். பிரியமானவர்களை பாருங்கள், இந்த எசேக்கியா ராஜா அழுது மன்றாடி ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணான். எதை பார்த்து பாருங்கள்? சுவர்புறமாய் திரும்பி. நமக்கு என்ன இது சுவர் பக்கமாக திரும்பி ஏன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பாருங்கள், ராஜாவுக்கு எல்லாம் இருக்கும். அங்கே அரண்மனை இருக்கும், ஆடம்பரங்கள் இருக்கும், அலங்காரங்கள் இருக்கும். அவனுடைய பார்வை அதன் மேலே வைக்காமல் சுவர் பக்கமாக திரும்பிட்டான். கான்சன்ட்ரேஷன் ஒரே பக்கமாக இருக்கிறது. அவன் தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதையும் ஒரு பக்கமாக அவன் திருப்பி விட்டான். நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி நீங்கள் படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கிறவங்க எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கணும். இப்போ இந்த சுவரில் ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம படிக்கும் போதெல்லாம் அந்த பாயிண்ட்டை பார்த்து பார்த்து படிக்கணும். நான் ஒரு நாள் அப்படி படித்ததில்லை. அப்போ நான் நினைப்பேன், இது என்ன ஒரு ஃபூலிஷ்னஸாக இருக்குது. ஒரு பாயிண்ட்டை பார்ப்பாங்களாம், படிப்பாங்களாம். ஐயோ, பயங்கரமாக இருக்கும். பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து ஒரு பாயிண்ட்டை போட்டு உட்காந்து படின்னு படிப்பாங்க, சுவரில் ஒரு பாயிண்ட்டை போட்டு. அன்னைக்கு எனக்கு விளங்கலை. ஆனால் இன்றைக்கி நான் இந்த மெசேஜுக்காக நான் பார்க்கும் பொழுது இப்பொழுது நான் விளங்குகிறது. எனக்கு ஏன் சுவர் பக்கமாக திரும்பினாங்கன்னு சொன்னால், எல்லாவற்றையும் அடைத்து விட்டாங்க. உலகத்தின் எல்லாவற்றையும் அடைத்து விட்டு, நம்முடைய கண்களுக்கு எது இன்பமாக இருக்கிறதோ அது எல்லாம் அடைத்து விட்டு சுவர் பக்கமாய் திரும்பினா. இன்றைக்கி நம்ம எப்படி ஜெபம் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இந்த ஒன்றை மட்டும் பார்த்துட்டு கடைசியில் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவோ திரும்புது. இன்றைக்கி அந்த ராஜாவாக இருந்தால் கூட அவனுக்கு எல்லாம் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் கூட அவன் சுவர் பக்கமாக எல்லாவற்றையும் விட்டு உலகத்தின் எல்லா இன்பங்களையும் விட்டு ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான். ஒரே விண்ணப்பம், ஆண்டவரை, இந்த எசேக்கியா எழுதி கையெழுத்து போடுற மாதிரி அவன் சொல்லிட்டான். ஆண்டவரை, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. ஆண்டவர் கிளியராக சொல்கிறாரு, 15 வருடம் உன்னோடு கூட்டுவேன் என்று சொன்னார். அதே போல் 15 வருஷம் ஆண்டவர் மனம் மாற மனுஷன் அல்ல, அல்லது மனுபுத்திரன் அல்லவே அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராஜா மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தானா இந்த 15 வருஷத்துக்கு இன்னும் கூட கூட்டியிருப்பார். ஆனால் பாருங்கள், இவன் என்ன செய்தான்? இந்த 15வது வருட முடிவில் அவன் எல்லாவற்றையும் எதிரி நாட்டு ராஜாவுக்கு தன்னுடைய ராஜாங்கம், ஆலயம் எல்லாவற்றிலும் இருக்கிற நல்லவற்றையெல்லாம் திறந்து காட்டினான். எல்லாவற்றையும் அவன் வெளியரங்கப்படுத்தினான். எதிரி ராஜாவுக்கு, சத்ருவுக்கு, பிசாசுக்கு அவன் எல்லாவற்றையும் திறந்து காட்டினான். அவன் அவ்வளவையும் கொண்டு போனான். எதையெல்லாம் நீ காட்டினாயோ அதையெல்லாம் அந்த தேசத்துக்கு அவன் கொண்டு போய் விடுவான் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், அதே போல் சம்பவித்தது. என்னுடைய அம்மாவுக்கு கூட நான் ஒரு 70-75 வயசு இருக்கும்போது அவங்க கீழே விழுந்துட்டாங்க. இப்படி சேர்லேருந்து இப்படி கீழே அப்படின்னு குனிஞ்சாங்க, விழுந்துட்டாங்க. இடுப்பில் ஒரு பெரிய ஃப்ராக்சர். அந்த இடுப்பில் இருக்கிற அந்த குண்டு மணி போயிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, ரொம்ப வலி, எங்கள் அம்மாவால் தூக்க முடியல, அவங்கள தொட முடியல, அவ்வளவு இடுப்பில் பெயின், அசைக்கவே முடியல.
அப்படி ஒரு பெயின் வேதனை. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்படியாவது எனக்கு இந்த வலியிலேருந்து மாத்திரம் விடுதலை வாங்கிடு. எங்கள் அம்மாவுக்கு நல்ல கான்சியஸ் இருக்குது. டாக்டர் சொல்கிறாங்க அவங்க இருதயம் நல்லா இருக்குது, நுரையீரல் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இது பண்ணணுன்னா நீங்கள் 3 லட்சம் கட்டணும். 3 லட்சத்தில் நாங்கள் எல்லாமே இடுப்பு எலும்பு முழுவதையும் மாற்றி அதில் இருக்கிற அந்த பாலையும் நாங்கள் செய்திருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்று இரவே நாங்கள் இந்த 3 லட்சத்துக்காக ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏதாவது பண்ணி என்ன சரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு 3 மாதம் அந்த சர்ஜரி முடித்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் 3ஆவது மாதம் முடிவில் டாக்டர்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா ஆயிடுவாங்க, அவங்களே நடந்துருவாங்க அவங்களே. அப்போ நான் கடைசியில் நேரத்தில் ஆண்டவரை இரக்கத்துக்காக நான் இதே போல் விண்ணப்பம் செய்தேன். வலி எப்படியாவது போகணும்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ண பிறகும் வலி இருக்குது, என்ன ஆண்டவரே செய்வேன், இந்த வலி என்ன செய்வேங்க அம்மா, ஐயோ நான் உயிரோடு நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பக்கம் நான் உழைக்க வேண்டிய உழைப்பு இருக்கிறது, அவங்கள பார்க்க வேண்டியது இருக்குது, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குரல் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும், எப்படியாவது நல்லா ஆக்கிருங்க சுவாமி, எல்லாருக்கும் முன்னால் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு முன்னால் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இதே போல் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். நான் 6 வருஷம் நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னார். அதே போல் நாங்கள் நல்லா அந்த 6 வருஷம் மாத்திரமல்ல, 6 வருஷத்தை கழிஞ்சு இன்னும் ஆண்டவர் ஒரு சில மாதங்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டு 15 வருஷம் கூட்டினார். பாருங்கள், உங்களுடைய விண்ணப்பங்களை இப்போ அப்ளிகேஷன் போட்டோம் இல்லையா, அப்புறம் என்ன செய்யணுமா, ஜபத்தோடும் வேண்டுதலோடு, ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால், எப்படி என்ன எழுதியிருக்கு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதல், ஜபத்தினாலும் வேண்டுதலினால். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் அப்படின்னா 2-way ப்ராசஸ், கம்யூனிகேஷன், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள கம்யூனிகேஷன். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஜெபம் பண்ண ஆண்டவரை சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நிரப்பணும், எனக்கு இதெல்லாம் வேணும், ஒரு அப்ளிகேஷன். இப்போ ஜெபம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு பகுதி, ஆண்டவரை இதுதான் காரியம் சுவாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல ஜெபம் பண்ண போகும்போதே நிறைய நேரம் நம்ம ஒரு பிச்சைக்கார ஜெபம் தான் பண்ணுவோம். ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாம் கொடுங்க சுவாமி, கொடுங்க 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 கொடுங்க, நம்ம கை இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு போயிடுவோம். ஆனால் அது ஜெபம் அல்ல, அது ஒரு பக்கம்தான். எப்படி புத்தகத்தை அப்படி திறந்தால் 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி ஒரு பக்கம்தான். இன்னொரு பக்கம் பாருங்கள், மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், மறுபடியும் ஜெபம் பண்ணிவிட்டு புக் எடுத்து வாசிக்கணும், இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும். வாசிக்கும்போது பாருங்கள், கரெக்டாக நம்ம என்ன வேண்டினமோ அதற்கு ஒரு பதில் இங்கே வைக்கப்பட்டிருக்கும். இங்கே ஒரு பதில் இருக்கும். என்ன அற்புதமாக இருக்குது, ஆண்டவர் 3 வித பதிலை கொடுப்பார். ஆம் என்று சொல்லுவார், இல்லை என்று சொல்லுவார், வெயிட் என்று சொல்லுவார். ஒன்று எஸ் சொல்லுவார், இல்லைனா நோ சொல்லுவார், இல்லைனா என்ன தான் சொல்லுவார், வெயிட், கொஞ்ச நேரம் காத்துரு, கொஞ்ச நாள் காத்துரு. நமக்கு அப்போ தான் வயிற்றை வலிச்சிடும். ஐயோ ஆண்டவரே எவ்வளவு நாள் காத்திருக்குது, எவ்வளவு நாள் காத்திருக்குது, என்ன ஆண்டவரே எல்லாம் கடந்து போயிடுச்சு, எப்போ நான் எல்லாம் வயசான பிறவை நான் அனுபவிக்க போகிறேன், அப்படிலாம் நம்ம நம்மளுடைய துக்கத்தினால நம்ம அப்படி மனம் உடைஞ்சி போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். அதே போல் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். பிரசங்கத்தை கேட்கும்போது அதுக்கு கரெக்டான பதில் வரும், அதற்கு கரெக்டான பதிலை நமக்கு கொடுப்பா. அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதையெல்லாம் செய்தி, இப்போவும் நீங்கள் இதை செய்ய போகிறீங்க, ஹல்லேலூயா, முன்னால் இதெல்லாம் செய்தீங்க, இப்போவும் இதை செய்ய போகிறீங்க. நம்ம ஒரு அப்ளிகேஷன் எழுதும்போது என்ன செய்வோம், நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தால் நான் எல்லாவற்றையும் நன்றாய் செய்து விடுவேன், உங்களுடைய உள்ளம் வர நல்ல உள்ளத்துக்கு ஏற்றபடி செய்து விடுவேன்னு சொல்லி நம்ம எழுதி கையொப்பமிடுவோம். அதே போல் தான் ஆண்டவரே நீர் ஏற்கனவே எனக்கு நல்ல வேலை, எனக்கு என்ன நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம் சொல்லணும், அந்த முந்தைய வெற்றியை நினைத்து கொள்ளணும். தாவீது ராஜா அப்படித்தான் செய்தான். தாவீது தன்னுடைய வேட்டையின் போது அவனுடைய அந்த ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவனுடைய வேலை என்னவாக இருந்தது, ஆடுகளை காப்பது தான் அவனுடைய வேலையாக இருந்தது. ஆனால் அவன் இளையவனாக இருக்கிறபடியினாலே
போர் முனைக்கு சென்ற அவனுடைய சகோதரர்களை எல்லாம் பார்க்க அவங்க அப்பா அனுப்புகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே கோலியாத் நின்று கொண்டு இருக்கிறான். அவங்களுக்கு எதிராக இவங்களுடைய சகோதரர்களை நடத்துகிற சவுல் ராஜா இருக்கிறான். சவுல் ராஜா சொல்லுகிறான், ஒருவனுமே அவனை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை. அண்ணன்மாரெலாம் சொல்கிறாங்க, அப்படியே ஓடி போயிரு, கொஞ்சம் ஆட்டை யார்கிட்ட விட்டுட்டு வந்த, அப்படியே ஓடி போயிரு, இங்கே போரில் என்ன நடக்குன்னு பார்க்கவா வந்த, இங்கே வேடிக்கை பார்க்கவா வந்த, அப்படியே ஓடிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை. அந்த நம்முடைய தேவனை, சேனைகளின் தேவனை அவன் நிந்திப்பது, இஸ்ரவேலின் தேவனை அவன் எப்படி நிந்திக்கலாம், நான் என்னென்னு பார்த்துறேன்னு போய் ராஜாட்ட கேட்குறேன். நான் போய் அவனை எப்படியா ஜெயித்துறேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜா அவனுடைய போர்க் இதெல்லாம் கவசத்தெல்லாம் கொடுத்தா இவன் போட்டு நடந்து பார்க்குறான். ஒன்றுமே பழிக்கலை. அப்போ அவன் சொல்கிறான் ராஜா கிட்ட, ராஜாவே நீங்கள் என்ன பார்த்து இளைஞனாக இருக்கேன்னு நீங்கள் பார்த்துறாதீங்க. நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தபோது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. நான் அதன் வாயை கிழித்து போட்டு அதுக்குள்ளே இருக்கிற என்னுடைய ஆட்டை நான் தப்பு வைத்தேன். பார்த்தீங்களா, ஆட்டை திங்க வாய்க்குள்ளே கொண்டு போயிடுச்சு, இவன் வாயை கிழிச்சு. அதனால் இதுவும் எனக்கு ஈஸின்னு சொன்னான் பாருங்கள். அதே போல் ஒரு கவன் கல்லை எடுத்து நல்ல நெற்றியில் அவன் குறி பார்த்து அதை எய்து விட்டான். அப்படியே அவன் மல்லாந்து விழுந்து செத்து போனான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதுதான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் போன முறை நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, வேலைக்காக ஜெபம் பண்ணேன், எனக்கு வேலை கொடுத்தீங்க. இப்போ இதை காட்டில் நல்ல வேலை கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா, நல்ல வேலை கொடுக்க போகிறீங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய அதில் எனக்கு நல்லா இருந்தது. இப்போ அதே போல் நம்ம சொல்லணும், ஆண்டவரே, போன முறை என் கடன் பிரச்சனையில் எனக்கு இவ்வளவு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, இப்போ இதை விட பெரிய கடன் வந்துருச்சு ஆண்டவரை, நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க சுவாமி. இதுதான் ஜெபம். ஆண்டவர் கரெக்டாக சொல்லுவார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுக்கிறவனாய் மாறுவாய். இதுதான் ஜெபம். ஆண்டவருடைய பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பாருங்கள். இது 2-வே ப்ராசஸ். ஆண்டவரோட இந்த ஜெபம் எப்படி தெரியுமா, நடந்துக்கிட்டு ஜெபம் பண்ணலாம், நின்று கொண்டு ஜெபம் பண்ணலாம், ஏதோ ஒன்று சாப்பிட்டு கொண்டு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டு ஆண்டவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்முடைய காதுகள் உன்னிப்பாய் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்படி வரும்? பிரசங்கத்தின் மூலமாய் வரும், வேத புத்தகத்தை வாசிப்பதின் மூலமாய் வரும், அல்லது யாரோ ஒருவர் அந்த நேரத்தில் கடந்து போவாங்க, அல்லது எங்கேயோ ஒரு சுவரில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கும், அந்த வார்த்தை நம்மோடு பேசும். அந்த வார்த்தை ஜெபத்துக்கு பதிலாய் அமைந்து விடும். பிரியமானவர்களே, என்னுடைய மகன் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது எப்போவுமே எங்களுக்கு கன்வென்ஷன் இருக்கும். முந்தின நாள் கன்வென்ஷன் போயிடும். வருஷம் முழுசும் கன்வென்ஷன், படிப்பதற்கே அவங்களுக்கு நேரமே இருக்காது. நாங்கள் நிறைய நேரம் நினைப்போம், ஐயோ படிக்கிறதுக்கு முந்தின நாளாவது அவங்கள விட்டுட்டு போகலான்னு நினச்சா அன்றைக்கி எங்களுக்கு மியூசிக் போடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. திரும்பவும் தம்பி தான் வர வேண்டியிருக்கும். அப்போ நாங்கள் ஒரு நாள் முந்தின நாள் 12th எழுதும்போது முந்தின நாள் கன்வென்ஷன், 10thலையும் அப்படி தான். சரி 10th தானே அப்படின்னு விட்டுட்டோம். 12th வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. தம்பி, நீ வீட்டில் இருந்து நீ வேணால் படிச்சுட்டுன்னு சொன்னபோது அவன் சொன்னான், ஒருவேளை நான் இவ்வளவு நாளும் நான் முயற்சி எடுத்துட்டேன், இவ்வளவு நாள் நான் ஆண்டவருக்காக உழைச்சிட்டேன், இந்த ஒரு நாள் நான் விட்டுட்டேன்னா ஆண்டவர் என்னை ஒருவேளை ஆசீர்வதிக்காமல் போயிடுவார். பரவாயில்ல, நான் வரேன், இது ஆண்டவருக்காக என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இதே போல் நாங்கள் பரீட்சை எழுதணும், நல்லா எழுதணும், நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தோம். மற்ற நாளெல்லாம் உட்காந்து படின்னு படிக்க வச்சு டெஸ்ட்டு வச்சு அப்படி 15 மணி நேரம் அவனை டெஸ்ட்டு வைப்பேன். நானே நினைப்பேன், நான் ஒரு டீச்சர், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு ஒரு சின்ன பையனை தொடர்ந்து 15 மணி நேரம், அவனை ஃபிசிக்ஸ் 15 மணி நேரம், கெமிஸ்ட்ரி 15 மணி நேரம், மேத்ஸ் 15 மணி நேரம், பயாலஜி 15 மணி நேரம் அவன் உட்காந்து டெஸ்ட் எழுதுவான். எனக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோமோ அப்படின்னு நினச்சி கூட பார்ப்பேன். ஆனாலும் கூட ஆண்டவருக்காக அந்த லக்கை அடைந்து விடணும்னு எல்லாம் வந்தது. இதே போல் கன்வென்ஷன் முடித்து வந்துக்கிட்டு இருக்கோம், ரிசல்ட் வந்தது. பயங்கரமான, நாங்கள் எவ்வளோ மார்க்லாம் போட்டு பார்த்ததில் எங்களுக்கு 50 மார்க்கு அப்படியே போயிடுச்சு. 50 மார்க். எனக்கு பயங்கர கோவத்தில் முடிவில் நான் என்ன செஞ்சேன், நம்ம 2 அடி அப்படியே காரில் வச்சு அவனை 2 அடிக்கு அடித்த உடனே அவன் சொன்னான், நல்லா அடிங்க மம்மி, உண்மையிலே நான் அதை குறைஞ்சிட்டேன், நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இவனுக்கு விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, இவனுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, எல்லாமே ஊழியம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த சுவரில் ஒரு வார்த்தையை பார்த்தேன், ஒரு வசனம் அப்படி என்னோடு கூட பேசிட்டு, நீ வெட்கப்படுவது இல்லை, நீ வெட்கப்படுவது இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த வார்த்தை அப்படி குதிச்சு என் முன்னால் வந்தது. ஆண்டவர் என்னை ஏதோ காரியத்தில் வெட்கப்படுத்தவே இல்லை.
தொடர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதிங்க, நீங்கள் எனக்கு போதிங்க. அவன் JEEE எக்ஸாம்ஸில் எழுதும்போது நாங்கள் சும்மா தான் போய் அவன் எழுதினான். 2வது எக்ஸாம் எழுதும்போது அது BARCக்கான எக்ஸாம். அதில் நல்ல மார்க் வந்து அவன் ஒரு டாப்பராக வந்தான். ஆனால் அவனை பாருங்கள், நார்த் இந்தியாவில் கிடச்சிருச்சு. உடனே நான் நினச்சேன், நார்த் இந்தியாவில் போயிட்டு அப்புறம் யார் ஊழியத்தை பார்ப்பா? அப்போ நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும். அவனும் கூட உடனே சரிம்மா, NITயை விட்டுட்டு எந்த லூஸாவது வருமா? எல்லோரும் என்ன சொன்னாங்க, NIT கிடச்சி யாராவது விட்டுட்டு இப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வருவாங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப. ஆனால் அதே காலேஜில் தம்பி போக கர்த்தர் உதவி செய்தார். அங்கே போய் 2-3 வருஷம் இவன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேம்புக்காக அதே காலேஜுக்கு போனான். NITக்கு போகும்போது சொன்னாம்மா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி. அப்போ அவன் எழுதின பரீட்சையில் எல்லாமே அந்தந்த காலேஜில் போய் அவன் BARC எழுதும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, என் காலேஜில் சார் உனக்கு ஃப்ரீயாக நாங்கள் நீ எடுத்துருக்கிற மார்க்குக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படிலாம் சொன்னாங்க. அது முடிஞ்சிச்சு. ME வந்தான். அப்பவும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லவே இல்லை. கர்த்தர் அதன் பின்பதாக சொன்னபடியே NITயில் MBA கொடுத்து அவனை மகிமையாய் உயர்த்தினார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை ஒரு நாளும் விடவே இல்லை. ஜெபம், ஆராதனை